பிரைஸ் லார்ட் சிஸ்டர், பிரைஸ் லார்ட் எல்லாருக்கும். பிரைஸ் தி பிரைஸ் லார்ட். லார்ட். கர்த்தருடைய நாமத்தினாலே எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு நான் விசுவசிக்கிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. சங்கமம் வானொலிக்கு ஊடாக, அநேக இளையதளத்துக்கு ஊடாக கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, கர்த்தருடைய நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நல்ல வார்த்தைகளை கேட்டோம். கர்த்தர் தாமே இன்றைக்கு நான் ஜெபத்துக்கு வார்த்தைக்கு போக முன்னதாக சின்ன ஜெபம் எடுத்துட்டு நாங்க கடந்து செல்வோம். கர்த்தர் பேசுவாராக. எங்களுடைய எங்களுடைய ஆண்டவரோடு இணைகிற திட்டம் என்ன என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள இன்றைக்கு கர்த்தர் தாமே எங்கள் கண்களை திறந்து கொடுப்பாராக. நன்றி தகப்பனே, இந்த வார்த்தைகளை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவரே, நீ கொடுத்த வார்த்தை ஒவ்வொருவரோடும் பேசுங்க. எங்கெங்க அழைப்புகள், எங்களுடைய திட்டங்கள் எல்லாம் ஆண்டவரை நீங்க ஆண்டவரே, யார் யார் எல்லாம் என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதற்கான கிருபைகளை கொடுத்து இந்த வார்த்தைக்கு ஊடாக அவர்களை பலப்படுத்தி திடப்படுத்தி தைரியப்படுத்தி ராஜா ஆவியானவரை நீங்க மகிமைப்படுங்க என்று உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். மறுபடியும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு நாங்க தியானிக்க போற தேவனுடைய வார்த்தையின் தலைப்பு, தேவ சித்தத்தில் நான் யார். தேவ சித்தத்தில் நான் யார், என்னுடைய பங்கு என்பதைத்தான் நான் இன்றைக்கு தியானம் பண்ண போறோம். நாங்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், தெரிந்த ஒரு காரியம் நாங்கள் பார்க்கிறோம். யோசேப்பின் வாழ்க்கையிலே, ஆதி ஆகமத்திலே யோசேப்புடைய வாழ்க்கையிலே, பார்வோனுடைய வாழ்க்கையில நாங்க 4 பகுதியா 4 மனிதர்களை பற்றி பார்க்க போறோம். அந்த 4 மனிதர்களும் தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய நாமத்தை தான் அந்த இடத்துல மகிமைப்பட செயல்பட்டார்கள். ஆமேன். அதே போலதான் நாங்க இன்றைக்கு செயல்படுகின்ற கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக நாங்க ஒவ்வொருவரும் எழும்புகிறவராய் இருக்கிறோம். ஆமேன். இந்த வேளையில நான் இதை எடுத்துக்கொண்ட வசனம் ஆதி ஆகமம் 41வது அதிகாரம், நன்றி சோதரம், 37 40 வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கு, அவன் ஊழியக்கார எல்லோருடைய பார்வைக்கு நன்றாய் கண்டது. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியினால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லோரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். ஆமென். கர்த்தர் நல்லவர். நாங்க இங்க பார்க்கிறோம் இந்த வசனத்திலே யோசேப்பை நாங்கள் அங்கே பார்க்கிறோம். யோசேப்பின் வரலாறு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சிறையிலே போடப்பட்டு எகிப்திலே கொண்டு போய் விடப்பட்டு அங்கே ஆவியானவர் விசேஷித்த கிருபையினால் சொப்பனங்களுக்கு விளக்கம் கொடுக்கிற யோசேப்பாய் பார்க்கிறோம். ஆமென். அங்கே பார்வோனுக்கு அங்கே ஒரு சொப்பனத்தை காண்பித்து அந்த பஞ்ச காலத்தை வெளிப்படுத்த தேவன் யோசேப்பை வழி நடத்தினார். ஆமென். கர்த்தர் நல்லவர். இன்று பார்க்க போற இந்த 2 மனிதர்கள், இந்த சம்பவத்திலே பார்வோனும் யோசேப்பும். ஆமென். நாங்க பார்க்கிறோம் அங்கே யோசேப்புக்குள்ளே இருந்த ஞானமும் ஆவியையும் கண்டு கொண்ட பார்வோன். ஆமென். எல்லாத்துக்கும் அதிகாரியாய் கொடுத்து தேவனுடைய வல்லமையை பெற்ற அந்த ராஜா, அவர் கண்டு கொண்ட யோசேப்புக்குள்ள இருந்த ஞானத்தை கண்டு ஆச்சரியப்பட்டு, யோசேப்பை விட இதற்கு தகுதியான ஒருவரும் இல்லை என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். அந்த பஞ்சத்திலே யோசேப்பு ஆலோசனை கொடுக்கிறார். ஆமென். அவர் சொல்லுகிறார், இந்த 7 வருஷம் விளைச்சல், 7 வருஷம் பஞ்சம், இந்த 7 வருஷ விளைச்சல்ல இதை பாதுகாப்பதற்கான விளக்கங்களை எல்லாம் கொடுக்கிறார். அப்படி செய் என்று சொல்லி ராஜாவுக்கு சொல்லுகிறார். ஆனாலும் அந்த பார்வோனை நாங்கள் பார்க்கிறோம். அந்த ராஜா சொல்லுகிறார், உன்னை விட வேறொருவன் எங்களுக்கு இல்லை என்றார். ஏன்னா விசேஷித்த ஆவியையும் விசேஷித்த கிருபையையும் யோசேப்பு பெற்றதாலே அந்த பார்வோன் யோசேப்பை அதிகாரியாய் வைக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆமென். அநேகருக்கு தேவன் ஆசீர்வாதமாய் என்னையும் உங்களையும் பார்க்கிறார். ஆமென். இதிலே தான் தேவ சித்தத்திலே நான் யார், பார்வோனாய் இருக்கிறேனா, அதை போல செயல்பட, பார்வோன் போல செயல்பட நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். யோசேப்பை போல இருக்கிறோமா? யோசேப்புக்குள்ளே வைத்த கிருபையும் யோசேப்புக்குள்ளே வைத்த
கொடுத்த வரங்களும் கர்த்தர் கொடுத்த ஞானமும் வெளிப்பட்டதை போல யோசேப்பை போல இருக்கிறோமா? ஆமென். இதைத்தான் இன்றைய நாளை தியானம் பண்ணும். கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற ஒவ்வொரு வரங்களும் கிருபைகளும் கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றை வைத்திருக்கிறார். ஆண்டவரின் ராஜ்யத்தை பிதாவின் சித்தத்தை இந்த பூமியில நிலைநாட்டுவதற்கு என்னுடைய பங்கு என்ன? ஆமென். இந்த வார்த்தையின்படி பார்வோனும் செயல்பட்டார், யோசேப்பும் செயல்பட்டார். ஆமென். அங்கே கர்த்தர் மகிமைப்பட்டார். இந்த பஞ்ச காலத்துல நாங்கள் பார்க்கிறோம், யோசேப்பை கொண்டு திட்டங்களை கொடுத்து அந்த பஞ்ச காலத்திலே போஷிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆமென். அதைத்தான் இன்றைய நாளிலும் இந்த சூழ்நிலைகளிலும் இந்த போராட்டமான காலங்களிலும் என்னுடைய பங்கு என்ன, எங்களுக்குள்ளே ஆவியானவர் வைத்திருக்கிற கிருபை என்ன, வரங்கள் என்ன, அவருடைய தாளந்துகள் என்ன என்றதை நாங்கள் புரிந்து கொண்டு அவருடைய அழைப்பு என்பதை புரிந்து கொண்டு நாங்கள் செயற்பட வேண்டும். ஆமென். இன்றைக்கு நான் இந்த அங்கமம் வானொலி கிறிஸ்தவ வானொலிக்கு ஊடாக பேசுகிறேன் என்று சொன்னால் அவர்கள் ஒரு கிருபையை பெற்று அவர்கள் அதை நடத்துகிறார்கள். என்னை ஆண்டவர் பேசும்படியாக என்னை அழைத்திருக்கிறார். ஆமென். இந்த சத்தத்தை கேட்டு எல்லாரும் ஆசீர்வதிக்க. அன்று பார்வோனுடைய ராஜ்யத்திலே பார்வோன் செயல்பட்டதை போல யோசேப்பு செயல்பட்டதை போல தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். ஆமென். அங்க பஞ்ச காலத்திலேயும் அவர்கள் போஷிக்கப்பட்டு காக்கப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்களாய் இருக்கட்டும், அநேக தேசங்களாய் இருக்கட்டும், அங்கே எகிப்தின் தேசத்தாய் இருக்கட்டும், அவர்கள் எல்லாம் போஷிப்பதற்கு தேவன் வழிகளை திறந்தார். ஆமென். அந்த இன்றைய நாளிலும் தேவன் எங்களுக்கு ஒரே ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். நாங்கள் என்ன செய்கிறோம்? ஆமென். நான் என்ன செய்கிறேன்? அதுதான் ஒவ்வொருவரும் எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவ சித்தத்துல தேவனுடைய ராஜ்யத்துல என்னுடைய பங்கு என்ன? பார்வோனை போல இருக்கிறேனா? கர்த்தருக்காய் மகிமைப்படுத்தி நான் இந்த இடத்திலே பார்வோன் எப்படி செயல்பட்டாரோ அதே போல செயல்படும்படியாய் நான் என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனிடத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். யோசேப்பை போல இருக்கிறோமா? ஆண்டவர் கொடுத்த ஆவியானவர் கிருபை அவருடைய ஞானம் எல்லாவற்றையும் போல நாங்கள் இருக்கிறோமா? அதை செயல்படும்படியா யோசேப்பை போல நிச்சயமாய் ஆண்டவர் கிரியை செய்வார். ஆமென். அங்க 2 பேரும் செயல்படும் போது அங்கே பார்க்கிறோம், பஞ்சத்தில இருந்து ஜனங்களை மீட்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். தேவன் மகிமைப்பட்டார், ஆவியானவர் மகிமைப்பட்டார், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவது. அன்பு சகோதர சகோதரி, என்னுடைய தேவனுடைய சித்தத்திலே தேவனுடைய ராஜ்யத்திலே என்னுடைய பங்கு என்ன, நான் யார் என்பதை நாங்கள் இன்றைய நாளில் தியானம் பண்ணுகிறோம். இன்றைக்கு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு வரப்போகிற ராஜ்யத்திலே அவருடைய சித்தத்திலே நான் என்ன, என்னை கொண்டு தேவன் என்ன செய்ய விரும்புகிறார், நான் என்ன பாத்திரமாய் இருக்கிறேன் என்பதை நாங்கள் திட்ட தெளிவாய் அறிந்து செயல்பட வேண்டும். ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு பார்வோன் எப்படியாய் அறிந்து கொண்ட யோசேப்புக்குள்ள இருந்த அந்த கிருபையை எப்படியாய் அறிந்து அந்த அழகாய் அந்த வசனங்கள் சொல்லுகிறது, யோசேப்பு அதற்கான சூழ்நிலைகளை சொல்லுகிறார். இப்படி வருகிற ஆசீர்வாதத்திலே, அதாவது விளைச்சலின் காலத்திலே அதை சேர்த்து வைத்து பஞ்ச காலத்திலே செயல்படுத்த ஆலோசனை கொடுக்கிறார். ஆனாலும் பார்வோன் யோசேப்பை விடவில்லை. ஆமென். யோசேப்போடு தேவன் கூட இருந்தார். ஆமென். யோசேப்பை உயர்த்துற நாட்கள்ல அங்கே வந்ததினால், யோசேப்போடு கூட இருந்த நாள் பார்வோனை வைத்து யோசேப்பை அந்த ஸ்தானத்திலே வைத்தார். ஆமென். கர்த்தர் நாம மகிமைப்படுவார். இன்றைக்கு நாங்கள் சிந்திப்போம், தேவனுடைய ராஜ்யம் தான் எங்களுக்கு முக்கியம். ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நாங்கள் செயல்படுவதுதான் எங்களுக்கு முக்கியம். ஆமென். அதே போல பார்வோன் எப்படி தன் அதிகாரத்திலே பார்வோன் ராஜாவா இருந்தாலும் யோசேப்பை தன் ஸ்தானத்திலே வைத்ததை போல கர்த்தர் என்னையும் உங்களையும் வைத்திருக்கிறார். ஆமென். அவர் ராஜாதி ராஜாவாய் இருந்து இந்த ராஜ்யத்திலே அவருடைய ராஜ்யத்தை கட்ட என்னையும் உங்களையும் அழைத்திருக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் இந்த வார்த்தையை கேட்கிற உங்களை கர்த்தர் நிறைவாய் நடத்துவாராக. ஆமென். என்னுடைய தேவனுடைய சித்தத்திலே என்னுடைய காரியம் என்ன, நான் யார்? யோசேப்பா பார்வோனா? யோசேப்பா பார்வோனா? எந்த ஸ்தானத்திலே ஆண்டவரே என்னை வைத்திருக்கிறீர், அதை செயல்படுத்தும் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் தேவனிடத்திலே ஜெபிப்போம். கடைசியா நாங்கள் செபிப்போம். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இன்னொரு சம்பவத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம். அழகாய் முன்னுக்கு நான் எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய ஊழியக்காரர் பேசினார் தாவீதை பற்றி. ஆமென். தாவீதும் அங்கே பார்க்கிறோம், சவுலும் தாவீதும் இணைந்து ஆமென் ராஜ்யத்திலே அங்கே பார்க்கிறோம்
சவுல் ராஜாவா இருந்ததை போல தாவீதை ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்தினார். நாங்கள் பார்ப்போம் இப்பொழுது 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலே 22வது வசனத்திலிருந்து 32வது வசனத்திலிருந்து 37வது வசனம் வரைக்கும். ஆமென். அங்கே பார்க்கிறோம், கோலியாத்தை வீழ்த்தும்படியாய் அங்கே 2 பேர் அங்கே செயல்படுகிறார்கள். ராஜா தன் ஸ்தானத்தில இருந்து தாவீதை நம்பி தாவீதுக்கு அந்த பொறுப்பை ஒப்பு கொடுக்கிறார். ஆமென். இப்பொழுது இந்த வசனங்களை வாசித்து விட்டு கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக நாங்கள் இப்பொழுது செயல்படுவோமாக. ஆமென். கர்த்தர் நல்லவர். 32ல இருந்து 37வது வசனம் வரை. தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவருடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தியனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தியனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயதிலிருந்து யுத்த வீரன் என்றான். ஆமென். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிற போல ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை பிடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று விட்டேன். ஆமென். நல்லவர் என்று பார்க்கிறோம். இந்த வசனங்கள்ல அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தியனுக்கும் அவைகளில் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறானே என்றான். ஆமென். பக்தி வைராக்கியம் தாவீது கொண்டு அதை பேசுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்து கர்த்தர் இந்த பெலிஸ்தியனுடைய கையில் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக. ஆமென். கர்த்தர் நல்லவர். இங்கே நாங்கள் முதல் பார்த்தோம் பார்வோனும் யோசேப்பும். அங்கே யோசேப்பு சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுக்கும் போது அவனுக்குள்ளே இருந்த ஆவியை ஞானத்தையும் பார்வோன் கண்டார். இங்கே பார்க்கிறோம், சவுல் வந்து தாவீது தனக்கு நடந்த சம்பவத்தை சொல்லுகிறான். இவன் நிமித்தமாக கலங்காதே, பயப்படாதேங்க என்று ராஜாவுக்கு சொல்லுகிறார். அதை நம்பி சவுல் சொல்லுகிறார், நீ போ என்று சொல்லி. ஆமே. கர்த்தர் உன்னோட இருப்பாராக. ஆமே. இன்றைக்கு இந்த வசனங்களுக்கூடாக எங்களை கர்த்தர் அனுப்ப விரும்புகிறார். ஆமேன். அவருடைய ராஜ்யத்தை கட்ட தேவன் மகிமைப்பட விரும்புகிறார். நான் தாவீதா இருந்தால் தாவீதின் பங்கை போல தாவீது செயல்பட்டதை போல நான் செயல்படணும். சவுல் ராஜாவை போல இருந்தா சவுலை போல நாங்கள் செய்யப்படும். அங்கே ஒன்றே ஒன்று தான் அங்கே வேண்டும். இங்கு இஸ்ரவேலருக்கு விடுதலை வேண்டும். அங்கே பெலிஸ்தியன் கோலியாத்தை ஜெயிக்க வேண்டும். அந்த நோக்கம் தான் அங்கே இருந்தது ஒழிய வேறுபாடு ஒன்றும் இல்லை. இங்கே நாங்கள் முன்னுக்கு பார்க்கிறோம், பார்வோனும் யோசேப்பையும் பார்க்கிறோம். அங்கே இந்த பஞ்சத்திலிருந்து விடுதலை வேண்டும். ஆமென். பஞ்சத்திலிருந்து விடுதலை வேண்டும். அந்த ஒரே நோக்கம் தான் இருந்தது. அதே போல அன்பு சகோதர சகோதரர்களே, எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதுதான் நோக்கமாயிருக்க வேண்டும். ஆமென். அவர் மகிமைப்படணும். தேவனுடைய பிள்ளைகள் இணைந்து செயல்பட வேண்டும். ஆமென். ஒவ்வொருவருக்குள்ளும் கர்த்தர் ஆவியானவர் வரங்களை கொடுத்திருக்கிறார், வல்லமைகளை கொடுத்திருக்கிறார். அவர் அதன் காலத்திலே உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். யோசேப்பை கொண்டு வந்து உயர்த்துகிற நேரத்திலே உயர்த்தி வைப்பார். அதற்காக பார்வோனையும் ஆயத்தப்படுத்துவார். ஆமென். அதே போல இங்கே தாவீதை அபிஷேகம் பண்ணப்பட்டாலும் அதை நேரத்திலே கொண்டு வந்து சவுலையும் தாவீதையும் செயல்பட வைப்பார். ஆமென். அதன் சூழ்நிலைகளை கொண்டு வருவார். அதே போல இன்றைக்கு உங்கள் ஊழிய பாதையில, உங்கள் குடும்ப வாழ்க்கையில, உங்களுடைய சகல காரியத்திலே நீங்கள் தடமாறி கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தையின்படி உங்களை அழைத்தவர் நடத்தி செல்வர். ஆமென். அழைத்தவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆமென். அழைத்தவர் மகிமைப்படுத்துகிறவராயிருக்கிறார். ஆமென். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் அன்று தாவீதோடு கூட இருந்தார், யோசேப்போட கூட இருந்தால், சவுலையும் பார்வோனையும் செயல்படுத்தினார். அதே போல இன்றைக்கு எங்களை கர்த்தர் ராஜ்யங்களுக்குள்ள கொண்டு போக அவர் தன்னுடைய கிருபையினாலே வழி நடத்துவார். ஆமென். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? இன்றைக்கும் உங்களுடைய
வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அங்கே பஞ்சத்துல இருந்து ஜனங்களை மீட்க ஒரு யோசேப்பையும் பார்வோனையும் தேவன் ஏற்படுத்தினதை போல இன்று எங்களை தேவன் இருளில் இருக்கிற ஜனங்களையும் பிசாசின் பிடியில இருக்கிற ஜனங்களையும் ஜனங்கள் கட்டுண்ட ஜனங்களையும் விடுவிக்க தேவன் அழைத்திருக்கிறார். ஆமென். அந்த நோக்கத்தை அறிந்து தேவ சித்தத்தை அறிந்து அதில் பங்குல நான் யார் என்பதை அறிந்து இந்த சம்பவத்தில் நான் பார்த்த வார்த்தைகளின் படியே நான் பார்வோனா இருந்தால் பார்வோன் எப்படி தேவ சித்தத்துக்கு இணைந்து செயல்பட்டதை போல நான் செயல்பட வேண்டும். ஆமென். யோசேப்பு எப்படி தேவனுடைய ஆவியை பெற்று செயல்பட்டதை போல யோசேப்பை போல நாங்க செயல்பட வேண்டும். ஆமென். ஒவ்வொருவரையும் தேவன் அழைத்திருக்கிறார். தேவன் பாரபட்சம் பார்க்காத தேவன். அவருடைய கிருபை இருக்கிறது, அவருடைய தயவு இருக்கிறது. ஆமென். எல்லாரையும் கர்த்தர் சமமாய் பார்க்கிறவர். ஆமென். எங்களுக்கு ஒன்றே ஒன்று, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். ஆமென். அதை குழப்புவதுதான் சத்துருவின் கிரியாய் இருக்கிறது. அதை ஜெயிக்க எங்களுக்கு ஞானம் வேண்டும், அவருடைய வல்லமை வேண்டும். ஆமென். கர்த்தர் அதை அழகாய் நடத்தி செயல்படுவார். ஆமென். எப்படி தாவீதோட கூட இருந்தாரோ அங்கே சவுல் ராஜாவை தாவீதுக்கு உதவியா நீங்கள் அதை வாசிக்கும் போது உண்மையிலே நாங்க தாவீதை பற்றி நாங்கள் பேசி இருக்கிறோம், யோசேப்பை பற்றி பேசி இருக்கிறோம். ஆனா இந்த விஷயத்திலே நாங்கள் எப்படி நாங்கள் செயல்படுகிறோம் என்பதை தேவன் வெளிப்படுத்துகிறார். ஆமென். என்னுடைய திட்டம் என்ன, என்னுடைய செயல்பாடு என்ன, நான் யார் என்பதை கர்த்தர் இந்த வேளையிலும் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். என்னுடைய பங்கு என்ன, என்னுடைய பங்கு என்ன, ஒவ்வொருவரும் நாங்கள் அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆமென். இன்றைய நாளிலும் இந்த வார்த்தைகளுக்கு கூடாக நான் ஆவியானவரே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமாக. நான் ஆவியானவரே, நான் பார்வோனா இருந்தால் அந்த உம்முடைய சித்தத்துக்கு நான் செயல்பட வேண்டும். யோசேப்பா இருந்தால் அந்த திட்டத்துக்கு நான் செயல்படணும். தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது இல்லையா? தேவன் ராஜ்யம் அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அதற்காக எல்லாரும் எழும்பி பிரகாசிக்கிற நாட்களில் வந்திருக்கிறோம். கர்த்தரை விசுவசிக்கிறவர் மகிமைப்படுவாராக. ஆமென். அவர்களை ஆண்டவர் மகிமைப்படுத்துவார். ஆமென். தேவன் மகிமைப்படுவார். ராஜ்யத்தை கட்ட எல்லா வல்லமைகளையும் சகல அதிகாரங்களையும் எங்களை கொடுத்திருக்கிறார். ஆமென். இப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் சேர்ந்து செவிப்போமா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவராக. தேவ சித்தத்தின் நான் யார்? அங்கே பார்க்கிறோம், ஒரு யோசேப்பை எழுப்பினார் தேவன். அங்கே பார்வோன் ராஜாவை அங்கே எழுப்பினார். ஆமென். ஜனங்களை போஷிக்கும்படியாய் காக்கும்படியாய் ஆவியான அந்த ஜனங்கள் எல்லாம் கீழ்ப்படிந்தார்கள். அந்த விசேஷித்த ஆவியையும் ஞானத்தையும் பெற்ற யோசேப்பை பார்வோன் கண்டான். ஆமென். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். அதே போல சவுலை நாங்கள் பார்க்கிறோம். தாவீது சொன்ன உடனே ஒரு ராஜா நம்பினார் என்று சொன்னால் எப்படி இருக்கும் பாருங்க. அவர் சொல்லும் போது என்னை ஆண்டவர் நடத்தினார் என்று சொல்லும் போது சிறு வயது சிறு பெண், ஒரு சிறு பையன் என்று பார்க்காமல் நீ தைரியமா போ என்று சொல்லி கர்த்தர் உன்னுடனே இருப்பார் என்று சொல்லி ஒரு ஆசீர்வதித்து ராஜாவின் தைரியத்தை தேவன் தைரியப்படுத்தி அவருடைய இருதயத்தை அனுப்புகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆமென். அங்கே ஜெயத்தை கொடுத்தவர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த சம்பவம். கோலியாத்தை தாவீது ஜெயித்தார். அங்க தாவீது கோலியாத்தை ஜெயித்தது மாத்திரமல்ல, சவுலும் சேர்ந்து இஸ்ரவேல் தேசமே ஜெயித்தது. ஆமென். பெலிஸ்தியர்கள் முழங்கடிக்கப்பட்டார்கள். கர்த்தருடைய நாமம் தான் அங்கே உயர்த்தப்பட்டது. ஆமென். யோசேப்பை கொண்டு பார்வோனை கொண்டு தேவன் யோசேப்பின் தேவனாய் இருந்து அங்கே எகிப்திலே தேவன் தான் மகிமைப்பட்டார். ஆமென். தேவனுடைய ஆவிதான் உன்னிடத்தில் இருக்கிறது என்று பார்வோன் சொல்லத்தக்கதாய் தேவன் தான் மகிமைப்பட்டார். அதே போல இன்றைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில இந்த நாட்கள்ல தேவன் தான் மகிமைப்படுத்த. அன்பு சகோதர சகோதரே, இந்த வேளையிலும் இந்த வார்த்தைகள் உங்களோடு பேசி இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் யார்? தேவ சித்தத்தின் நான் யார்? என்னுடைய பங்கு என்ன? ஆமென். தேவ சித்தத்தின் நான் யார் என்பதைத்தான் தேவன் இன்றைக்கு பேச வைத்திருக்கிறார். நாங்கள் ஒரு விசை கண்களை மூடி செவிப்போமாக. ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த கொடுத்த வார்த்தைகளுக்காய் நன்றி. நன்றி தகப்பனே. அப்பா, உம்முடைய நாமம் மகிமைப்பட்டதுக்காய் நன்றி ராஜா. இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம் தகப்பனே. ஆவியானவரை பார்வோன் சன்சானத்துல இருந்து, ஆவியானவரை யோசேப்பு சன்சானத்துல இருந்து, சவுல் ராஜா தன் சாணத்துல இருந்து, தாவீது தன் சாணத்துல இருந்து உம்முடைய நாமம் உயர்த்த
நடத்தப்பட்டதை போல ஆவியானவரே இந்த ராஜ்யத்திலே ஆண்டவரே உம்முடைய சபையை கட்டவும் உம்முடைய ஜனங்களை ஆண்டவரை நாங்கள் சீர்படுத்தி செயல்படுத்த ஒவ்வொரு ஊழியக்காரன் எடுத்து பயன்படுத்துங்க ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே ஆவியானவரே உம்முடைய விசேஷித்த ஆவியினால் கிருபையினால் நடத்தப்பட நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. நான் யார் என்பதை தேவனுக்குள்ளே நாங்கள் ஆண்டவரே ஆராய்ந்து அறிந்து செயல்பட தேவனுடைய கிருபை வெளிப்படுறதுக்காய் நன்றி சொல்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் கட்டுகிறவர்களாய் கணவன் மனைவியாய் பிள்ளைகளாய் ஆண்டவரே ஆவியானவரே ஊழியத்தை இந்த தேசம் எங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளை ஆசீர்வதித்து நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய ராஜ்யத்தை உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் ஆவியானவரே நாங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு எடுத்து பயன்படுத்துங்க. அழைத்தவர் உண்மையுள்ளவர் ராஜா. யாரையெல்லாம் அழைத்திரு அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறீங்க ராஜா. உம்முடைய நாம மகிமைக்கு எடுத்து பயன்படுற சந்தனமா நன்றி தகப்பனே. மகிமைப்படுத்துங்க தகப்பனே. வல்லமையா நிரப்புங்க ராஜா. உம்முடைய ஸ்தானத்திலே ஒவ்வொருவரையும் வச்சிருக்கிறீங்க தகப்பனே. ஒவ்வொருவரும் ஆண்டவரே இருளின் ஜனங்களை விடுவிக்க, பிசாசின் பிடியில இருக்கிற ஜனங்களை விடுவிக்க, சிறைப்பட்ட ஜனங்களை விடுவிக்க நீங்க ஆண்டவரே பயன்படுத்துங்க தகப்பனே. அப்படியே செய்கிறதுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சபைகள் எல்லாம் எழும்பி பிரகாசிக்கத்தக்கதா ஆண்டவரே அவருடைய மனக்கண்கள் எல்லாம் திறக்கப்பட ஆவியானவரை நீங்க கிரியை செய்கிறதுக்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பன். ரவசந்தன நன்றி தகப்பனே. உம்முடைய வல்லமையை ஊற்றி ஆவியானவரை அனுப்புறதுக்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஏற்ற நேரத்தில் ஏற்ற வார்த்தைகளை கொடுத்து பலப்படுத்துறதுக்காய் நன்றி. வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே நான் கிறிஸ்துவுக்குள் யார் என்பதை அறிந்து செயல்பட நீங்க கிருபை கொடுக்கும்படியாய் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அதற்கு ஏற்ற கிருபைகளை கொடுத்து அதற்கேற்ற வரங்களை கொடுத்து அதற்கேற்ற தயவுகளை கொடுத்து ஒவ்வொருவரை எடுத்து பயன்படுத்துங்க. உங்க ராஜ்யம் கட்டப்பட உம்முடைய சித்தம் இந்த பூமியில நிறைவேற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. நீங்களே மகிமை பெறதுக்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்று நூறத்தனையாய் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் கிரியை செய்யும்படியாய் ஆவியானவரை அசைவாடுவதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். தேங்க்யூ சிஸ்டர் ஜஸ்டினா. தேவ சித்தம் என்றால் என்ன, நான் தேவ சித்தத்துக்குள் யார் என்பதை நல்ல அழகாக வெளிப்படுத்தினீங்க. தாவீதுடைய வாழ்க்கையிலிருந்தும் யோசேப்புடைய வாழ்க்கையிலிருந்தும் தேவன் பயன்படுத்த ஒரு மனிதனை நினைத்தால் அது யாராலும் தடை செய்ய முடியாது. பார்வோன இருந்தாலும் யோசேப்புடைய சகோதரர்களா இருந்தாலும் யாரும் அதை தடை செய்ய முடியாது என்று அழகாக வெளிப்படுத்தினீங்க. கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கேட்டுக்கொண்டிருக்கிற சங்கமம் வானொலியில இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இதன் மூலம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருப்பார்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேங்க்யூ சிஸ்டர். நன்றி சிஸ்டர். உண்மையிலே ஒரு அருமையான வெளிப்பாடு. இன்றைய நாளே இந்த வார்த்தையின் வெளிச்சத்தை முதலாவது ஊழியக்கார் 4 சொன்ன, நீங்களே 4 சொன்னீர்கள். அது மட்டுமல்ல, நல்ல ஒரு உதாரணம். அதாவது கேட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளை உற்சாகப்படுத்துக. அதாவது உலகத்தை கலக்கிற சுஜை ஜஸ்டினா வார்த்தையின் வெளிச்சத்திலே வந்து விட்டான். இதுதான் நான் போட்ட தலைப்புண்டைக்கு. உலகத்தை கலக்குகின்ற சுஜை ஜஸ்டினா வார்த்தையின் வெளிச்சத்திலே வந்து கலக்குகிறார். அப்படியாக நீங்கள் விசுவாசில கலக்கி விடுத்தீங்க. கலக்க காரணம் இப்படிப்பட்ட சுவிசேஷ வார்த்தையை கொடுக்கும் பொழுது சிஸ்டர் உண்மையிலே இந்த கேட்கிற பிள்ளைகள் ஆவியில் அனல் கொண்டு வார்த்தையை வேரூன்றி இந்த ஊழியம் செய்ய வேண்டும் ஒரு தாகத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். நீங்க வாங்க அடிக்கடி கிழமைக்கு நாளைக்கு தனிப்பட்ட நிறுவனம் இருந்தாங்க. உங்களோட கதைக்க பஞ்சிஜனோட கதைக்க மாட்டோம். அப்படியே நல்ல ஒரு வெளிப்பாட்டை கூட வெளிப்பாட்டை கூட அநேர் கேட்டு ஜஸ்டினா செய்து கொடுப்பாவான்னு கேட்டிருந்தார். அது நான் சொல்லி இருந்தேன். காரணம் உங்களுடைய செய்தி அநேகர் கேட்கிறார். காரணம் எனக்கு தெரியாது. அநேகர் இந்த கேட்டுக்கொண்டிருந்தார்கள், மறுபொறுப்பிலே கேட்கிறார்கள். இது 97 ரேடியோவில் ஒரு செய்தி போய்கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு இங்கே கொடுத்த செய்தி லெஸ்ஸி 97 ரேடியோவில் கனெக்ட் பண்ணியிருக்கிறார். உங்களுக்கு தெரியாது. நீங்க ஒரு சின்ன அறையில கொடுக்குற செய்தி உலகம் எங்கும் இந்த தொனிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கிருபை. காரணம் உண்மையாய் உத்தமமாய் கர்த்தருக்கு பயந்து நடுங்கி ஊழியம் செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவார்.
எப்படி தாவீதை உயர்த்தினாரோ, எப்படி யோசேப்பை உயர்த்தினாரோ, அதே மாதிரி உங்களை உயர்த்தி கொண்டே இருக்கிறார். நீங்கள் உயர வேண்டுமானால் இந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே வந்து வார்த்தையை கொடுக்க வேணும். சங்கம வானிலை வந்து அடிக்கடி வார்த்தையை கொடுக்க வேணும். வார்த்தையை கொடுக்க கொடுக்க உங்களை மேலே தேவன் உயர்த்துவார். அருமையான செய்தி சிஸ்டர். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியர்களையும் கையிட்டு சகல காரியங்களும் ஆசிரியப்பாரு. நான் பஞ்சுஜனுக்கு தான் நன்றி சொல்ல வரும். நான் பஞ்சஜன் அநேக ஊழியர்களை கொண்டு கனெக்ட் பண்ணுகிறேன். பந்துஜன் தான் உண்மையில அவர் ஒரு தொடர்பாளியாக, அதாவது எங்களுக்கும் ஊழியத்துக்கும் உள்ள நடு தொடர்பாக தொடர்படுத்த சோதரன் கனெக்ட் பண்றார். அவருக்கு தான் நன்றியை சொல்லுவான். உண்மையிலே அவர் இளம் வயதா இருந்தாலும் ஆண்டவருக்காக வயதாக்கியமா ஓடுவர் மனிதன், ஒரு மகன். அவருக்கு நன்றி சொல்லணும். உங்களுக்கு நன்றி சொல்லுவேன். கத்து உண்மையான ஊழியங்களையும் ஊழியம் அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர். God bless you. Thank you brother. Thank you. இந்த வேளையில நாங்கள் கடைசி நிகழ்ச்சியின் கடைசி இதுக்கு வந்திருக்கிறோம்.